உடம்புல சரீரத்துல ஒரு வேதனை இருக்கும், சுகம் வேணும், பண தேவை வேணும், என் பிள்ளைய காலேஜ்ல சேர்த்துக்க எனக்கு பணம் வேணும். இப்படிப்பட்ட காரியங்கள் ஒன்னும் பிசாசு என்ன பண்ணுவாங்கன்னா நெருக்குவான். அப்போ இந்த சுவிசேஷத்தை அவங்க கேட்டாங்கன்னா கேட்க மாட்டாங்க. எனக்கு இப்பதான் பணம் வேணும், எனக்கு இப்பதான் சுகம் வேணும், எனக்கு இப்பதான் தேவைகள் அதிகமா இருக்கு, நீங்க போய் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து பேசுறீங்கன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. கரெக்டா? பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்புங்கள் அப்படின்னா நான் தான் மனம் திரும்பி சர்ச்சில் உட்காந்துருக்கேன், எத்தனை டைம் மனம் திரும்புறதுன்னு தான் கேட்பாங்க. அதே நீங்க போய் நீங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களுக்கு தேவையானதை கொடுப்பாருன்னு சொல்லும் பொழுது அதை அவங்க ஏற்றுக்குவாங்க. அதை தான் அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா விரும்புறாங்க. இப்ப பிசாசன் எங்க போடுறான், ஃபர்ஸ்ட் பாஸ்டருக்குள்ள பூந்துறான் இல்லையா? அவன் என்ன பண்றான்னா எல்லா தேவைகளும் அடிச்சு விடுறதுதான். ஆனா சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருன்னு நமக்கு கண்டிப்பா தெரியும். தேவனை வைத்து தேவனுடைய சுவிசேஷத்தை மாற்றி பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்கள் அநேகராக இருக்கிறார்கள். அந்த ஆவி எப்படிப்பட்டதா இருக்கிறது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்ன அந்த 3 காரியம் அதிக ஜாக்கிரதையா இருக்கணும் நீங்க. அதாவது என்னன்னா, பிசாசும் பேசுவான், ஏசப்பாவும் பேசுவாரு, சுயமும் பேசும். அதாவது நம்ம அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது நமக்கு பழக்கமா இருக்கும். நம்ம என்னைக்கோ ஒரு நாள் கேட்கும் பொழுது பிசாசின் சத்தமே கேட்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம போயிடுவோம். நீங்க ஜாக்கிரதையா இருக்கும். அந்த வார்த்தை, அந்த வாய்ஸ், அந்த ஆண்டவருடைய வழிநடத்துதல் அதிக ஜாக்கிரதையா இருக்கும். மத்தேயு 7:24, 23, 25. 23-25. அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதீர்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதுல என்ன புரிஞ்சு உங்களுக்கு சொல்லுங்க. இதுல என்ன புரிஞ்சிச்சு, இந்த வசனத்துல என்ன புரிஞ்சு சொல்லுங்க. ஓகே, அப்புறம் அப்புறம் அதுதான் யார இயேசுவை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அதுதான் நமக்கு முக்கியமானது. அதாவது நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்காதபடிக்கு வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரு? நீங்களும் நானும். அப்போ அந்த பெரிய அடையாளங்கள் செய்யும் பொழுது நம்மளுடைய மனம் எப்படி இருக்குது? இது ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பெரிய ஊழியக்காரி, இவர் பாத்தீங்கன்னா பயங்கரமான காரியங்களை செய்கிற ஒரு மனுஷனா இருக்கிறாரு, இவரு கூட தேவன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அததான் தேவன் சொல்றாரு, என்ன குறிச்சு பேசுவாங்க, நல்ல தீர்க்கதரிசிகளும் நல்ல போதகர்களும் வருவார்கள் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் நானும் நீங்களும். யாரை தெரியும்? ஏசப்பாவை தெரியும் இல்லையா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது ரொம்ப ஈஸியான காரியம்லாம் கிடையாது. கிறிஸ்துவை பின்பற்றுகிற காரியம் ரொம்ப ஈஸி கிடையாது. காரணம் என்னன்னா, அநேக போராட்டங்கள் வரும், உலக பிரமாணமான போராட்டங்கள் வரும், ஸ்பிரிச்சுவலா போராட்டம் வரும், ஆவிக்குரிய போராட்டங்கள் அனுதினமும் வரும். அப்ப எப்படிப்பட்டதா இருக்குன்னா, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய மனம் இடர்கள் அடைந்து போகும். அதாவது ஆமா, அவர் பெரிய ஊழியக்காரங்க, அவர் கை வச்சா நடந்துடும், அவர் சொன்னா நடக்கும். இப்போ தீர்க்கதரிசிகளும் சரி, ஊழியக்காரங்க நான் குறை சொல்லல, பட் நடக்கிற காரியத்தை நான் பேசுறேன். நான் யாரையும் குறை சொல்ல வரல. அவங்கவுங்க ஆத்மாக்கு அவங்கவுங்க தேவனுக்கு உத்தரவாதம் இல்லையா? நான் நியாயத்துக்கு பண்ணிக்க நான் நிற்கும் பொழுது தேவனிடத்துல நான் தெளிவா சொல்லுவேன், நான் உங்களுடைய சத்தியத்தை பிரசங்கிச்சேன், நான் உங்களதான் பிரசங்கிச்சேன், அந்த கிறிஸ்துவையோ பிசாசியோ பிரசங்கிக்கல அப்படின்னு நான் தைரியமா சொல்லுவேன். ஆனா நீங்க பிரசங்கிக்கும் பொழுது அதிக ஜாக்கிரதையா பிரசங்கிக்கணும். அது யாரை பிரசங்கிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும், சரியா? ஏன்னா அநேகர் கிறிஸ்துவை போலவே காண்பிப்பார்கள். யாரை வஞ்சிக்க போறாங்க? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை தான் வஞ்சிக்க போறாங்க. பிசாசுடைய கண்ணு யார் மேல இருக்குன்னு சொல்ற? ஆமா. ஏன்னா
அவனுக்கு மத்தவங்களை பத்தி கவலை இல்லை. எப்ப ஏசப்பாவை வந்து நம்ம தேடி போனோமோ அன்னைக்கே அவனுடைய 100% டார்கெட் நம்பலாம், எப்படியாச்சும் இவனை விழுக வச்சிருக்கணும்னு சொல்லி. ஆனா நம்ம அதுல இருந்து மீண்டு வரணும். இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சு தியானிங்க, படிங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் வந்து யாருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சபைக்கு ஆட்கள் வரமாட்டாங்கன்னு சொல்லி பிரசங்கிக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஜாக்கிரதையா இருக்கு, உன்னதான் வஞ்சிக்கிறதுக்கு வரான். யாரு பவுலோ பேதுருவோ யோவானோ சொல்லல, ஏசப்பாவே சொல்றாரு, என்ன போலவே வருவாயா, என்ன போலவே ஒரு வருவான். அதிக ஆச்சரியமான காரியங்கள், தீர்க்க தரிசனம் உரைப்பான், இந்த காரியத்தெல்லாம் செய்வான். ஆனா அவன் நான் அவன் இல்லை, இது வேற ஒரு ஆவி. ஜாக்கிரதையா இருக்கு. சரியா? மத்தேயு 7:22-23. மத்தேயு 7:22-23. படி, சத்தமா படி. அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். எப்படி பயங்கரமா இருக்கு பாருங்க, இல்லையா? இதெல்லாம் நம்ம தியானிச்சிருக்கோமா, படிச்சிருக்கோமா, இல்ல கேட்டிருக்கோமா? நம்ம படிச்சிருக்கோம். அதாவது காஸ்பல் பாத்தீங்கன்னா பயங்கர மைன்யூட்டா நீங்க படிக்கணும். ஏன்னா மார்க் ஒன்று எழுதி வச்சிருப்பாரு, அதே காஸ்பல் தான் பேசியிருப்பாரு. பவுல் ஒன்று பேசி, மத்தேயு ஒரு மாதிரி பேசியிருப்பாரு. அதாவது வசனங்களை வந்து நம்ம அதிக ஜாக்கிரதையா ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம படிக்கணும். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, என்னை விட்டு அகன்று போனா நீ நரகத்துக்கு போயிரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அகன்று போங்க. அதாவது அது கடைசி நாட்கள்ல நடக்கக்கூடிய காரியம். நம்ம அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். அது எப்படின்னா, ஆண்டவரோடு சார்ந்து இருக்கும் பொழுது, ஆண்டவரோடு நம்ம நெருங்கி இருக்கும் பொழுது வந்து நான் சொல்றேன், நம்ம இத்தனை பேர் நம்ம பரலோகத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். நம்மளோட காரியம் என்னன்னா, நம்ம ஆண்டவரை குறிச்சு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். எப்படிப்பட்ட சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோன்றத வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். அதான் நான் செலிபிரிட்டி அன்னைக்கு அதான் சொன்னேன், நீ போகும்பொழுது ஜபம் பண்ணு, ஆண்டவர் உன்னோடு இருப்பார். ஆனா அந்த சத்தத்தை கேட்டு, அது ஆவியானுடைய சத்தமா, பிசாசின் சத்தமா, உன்னுடைய சத்தமா? ஏன்னா பிசாசின் காரியத்தெல்லாம் நம்மள்ட்ட காட்டுவான், மாயமான காரியங்களை அனைத்தையும் பிசாசு காட்டுவான். அதுல நம்ம மோசம் போகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்காக அதிகமான நம்ம என்ன பண்ணணும், செபிக்கணும், வசனத்தை படிக்கணும். இங்க ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நான் வந்து யாருன்னே எனக்கு தெரியாது, நீங்க என்னை விட்டு போயிருங்கன்றாரு. ஆனா இதே தேவன் தான் நமக்காக அடிக்கப்பட்டார், இல்லையா? உங்களுக்காக எனக்காகவும் அடிக்கப்பட்ட தேவன் அவரே சொல்றாரு, நீங்க என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்றாரு. அப்ப எந்த அளவுக்கு அவர் வந்து அவங்க மேல ஒரு வெறுப்பா இருந்திருப்பாரு. காரணம் என்னன்னா, தன்னுடைய நாமத்தை தூஷிக்கிற ஒரு மனிதனா இருக்கிறார். இப்ப ஒண்ணுல நல்லா யோசிச்சு பாருங்க, என்னோட பேரை வச்சு 4 பேர்ல போய் கடன் வாங்கிட்டு காசு வாங்கிட்டு என் பேரை கெடுத்தா நான் விரும்புவேன். அதை மனுஷன் நானே விரும்பாதபடிக்கு, ஆனா தேவனுடைய நாமத்தை கொண்டு அவன் செய்யும் பொழுது அந்த காரியத்தை, பிசாசுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவன தேவன் எப்படி ஏற்றுக்கொள்வார்? அதனாலதான் அவன் சொல்றாரு, என்னை விட்டு அகன்று போ, இல்லையா? மத்தேயு 26:41. நான் நிறைய வசனம் கொடுக்குறேன், தப்பா நினைச்சுக்கிறேன். மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இதுதான் கன்க்ளூஷன் நமக்கு. எப்படின்னா, நம்ம நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அதாவது நம்ம எப்பொழுதுமே ஜெபம் பண்ணணும். இந்த மாதிரி சோதனைகள்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா, தப்பித்துக் கொள்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஜெபம் பண்ணணும், விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். அநேக காரியங்களை தேவன் நமக்கு காண்பித்து கொடுப்பார். நம்ம விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுதுதான் தேவன் நம்மோடு இடைப்படுவார், இல்லையா? நம்ம வந்து தேவனோடு இடைப்படும் பொழுது எப்படி இடைப்படுறோம்னா, அவரோடு மோசே பார்த்தீங்கன்னா அனுதினமும் ஆண்டவரோடு கூட இருந்தார். 40 நாள் அவர் சாப்பிட்டாரா, தூங்குறாரா, இல்லை என்ன பண்ணாரு யாருக்குமே தெரியாது, தண்ணி குடிச்சாரான்னு கூட தெரியாது, இல்லையா? ஆனா கீழே இருக்க ஜனங்கள் என்ன நினைச்சாங்கன்னா, மோசே மரித்து போயிட்டாரு, எங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லி. அப்படிதான் நம்மளும் தேவன் மௌனமா இருக்கும் பொழுது நம்ம ஒரு கன்றுக்குட்டியை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது.
அவருடைய மரணம் தாமதமா இருந்தாலும் ஏற்ற காலத்துல நம்மளை தேடி வரும். அதுதான் எகிப்து தேசம் முழுவதும் அவங்க இருக்கும் பொழுது 430 வருஷம் பாத்தீங்கன்னா அமைதியாவே இருக்கிறாரு அவங்க இல்லையா. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல அமைதியா இருக்காரு, அது தெரியுமா? இல்ல பழைய மல்கியா. அப்ப எத்தனை வருஷம்? அது 400 வருஷம். ரெண்டு விஷயத்தையும் நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி பாருங்க, ரெண்டையுமே ஒரே ஆன்சர். எகிப்து தேசத்துல இருந்து ஒரு ரட்சகர் மோசஸ் காப்பாத்தி கூட்டிட்டு வர்றாரு, 400 வருஷம் சைலண்டா இருக்காரு. இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்து வரும்பொழுது, அவர் ரட்சகராக வரும்பொழுது 400 வருஷம் மௌனமா இருக்காரு. இதே மாதிரி கடைசி காலத்துல நம்ம இருக்கிறோம். 2000 வருஷமா ஆண்டவருடைய வருகைக்காக நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். ஆனா அவங்க 2 பேருக்கும் இல்லாத ஒரு ஆச்சரியமான காரியம், பரிசுத்த ஆவியானவர் தேவன் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு. ஆனா அவருடைய வருகை தாமதமானாலும் சீக்கிரத்துல வரப்போறாரு. இந்த டைம் நியாயாதிபதியாய் வரப்போகிறார் இல்லையா? ஆட்டுக்குட்டியா வரப்போறது இல்லை, நியாயாதிபதியா வரப்போறாரு. அதாவது அவர் வரும் பொழுது தன்னுடைய மகிமையில வர்றாரு. அது மட்டும் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இப்போ வர ஆண்டவர் மாட்டு தொழுவத்திலையோ அவரை அடிச்ச ஜனங்களும் பார்க்கலாம். ஆனா இப்போ வரும் பொழுது வித்தியாசமான ஒரு தேவனை நம்ம பார்க்க போறோம். அவருடைய முழு மகிமையோடு, அவருடைய முழு சேனையோடு நடு வானத்துல இறங்க